போகிறோன்னா, என்னோட ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸை நான் எப்படி ரீமாடல் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அதோட ஆக்சசரிஸையும் நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இது ஒரு ரெடிமேட் ட்ரெஸ். அதுக்கு பின்னாடி இந்த சின்ன நெக்லைன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தேவையே இல்லாமல் 2 ரோப் கொடுத்துருந்தாங்க. அந்த பேக் ரோப் அதுக்கு ஆடாக இருக்கும். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணி ஹிப்பில் அதை வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். அதை எப்படி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைடில் வந்து தையலை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு அந்த ரோப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணி அங்கே ஒரு தையல் போட்டுடலாம். இது ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணால் ரொம்பவே ஈஸி. நீங்கள் தைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை டெய்லர்கிட்ட தைக்க கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இந்த ரோப்பை ரிமூவ் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை தைச்சிடணும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை அந்த ரோப் அங்கே வச்சுட்டு ஒரு தையல் போட்டுடலாம். இப்போது இன்னொரு சைடும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா, எங்கே நம்ம இந்த ரோப் அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஜஸ்ட் அந்த தையலை மட்டும், அந்த பார்ட்டில் இருக்கிற தையலை மட்டும் பிரித்து விட்டுட்டு இந்த ரோப்பை நம்ம தையல் பிரித்து விட்ட இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். தையல் போடும்போது ரோப்பை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு தையல் போட்டால் ரோப் வந்து அந்த இடத்துல இருந்து அசையாமல் இருக்கும். இந்த ரோப்பை எங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் இது நம்ம மாற்றி ஸ்டிச் பண்ணிட்டா கூட நம்மளோட ஷேப் வந்து ஒழுங்காக தெரியாது. அது ஒரு மாதிரி ஆட் லுக் ஆகிடும். நம்ம ஷேப்பே அதை மாற்றி விட்டுறக்கூடாது. ஸோ கரெக்டான இடத்துல வச்சு இதை நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கே ஒரு ஷேப் கொடுத்தா மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும், லுக் வைஸும் அழகாக இருக்கும். ஸோ இங்கேயும் ஒரு தையல் போட்டுடலாம். சப்போஸ் ஸ்லீவ்ஸ் இருக்க ட்ரெஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அந்த மெத்தட்லையும் தைக்கலாம், இந்த மெத்தட்லையும் தைக்கலாம். ஸோ இப்போ வந்து ரோப் வந்து தைச்சிட்டோம். 2 பக்கமும் ரோப் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய சமிக்கீஸ் இருந்தது. நான் ஒரு 10 கிராம்ஸ் சமிக்கி தான் வாங்கியிருந்தேன். சம் 10 ருபீஸ் தான் ஆயிருந்து. ஸோ அந்த சமிக்கீஸை ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு சமிக்கியை வந்து இந்த மாதிரி கார்னரில் பார்டரில் வச்சுக்கிட்டேன். ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு லுக் கொடுத்துச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு. இந்த டிசைன் பண்ணது வந்து அந்த ட்ரெஸ்ஸையே இன்னும் கொஞ்சம் ரிச்சாக காமிச்சது. இந்த மெத்தடில் அந்த கரெக்டாக க்ளூ லைனில் சமிக்கி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி சமிக்கீஸ் வந்து கொட்டாது. சப்போஸ் இன்னுமே சேஃபர் சைடுக்கு லாங் டேர்ம் யூஸ்க்கு சமிக்கீஸ் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, கரெக்டாக அந்த லைனில் க்ளூ போட்டு சமிக்கி ஒட்டின பிறகு அதை ஆறட்டும்னு விட்டுட்டு அங்கே நார்மல் நீடலில் ஆரி ஒர்க் எப்படி ஒரு பீட்ஸில் நம்ம வந்து தையல் போடுவோமோ அதே மாதிரி அதில் தையல் போட்டுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அந்த சமிக்கீஸ் வந்து விழாமல் இருக்கும். நார்மல் நீடல்லையே இது பண்ணலாம். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 இன்ச்னா 1 இன்ச் ஷேப்பில் வந்து இந்த சமிக்கி ஃபுல்லாக அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம், பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டான அந்த ஷேப்பில் வந்து இதே மாதிரி அந்த ஸ்லீவ்லேயும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். பார்க்கும்போது எனக்கே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஸ்லீவ்ஸ் வந்து ப்ளைனாக இருக்கிறதுக்கும் அதில் சமிக்கி அட்டாச் பண்ண பிறகும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹேர் அக்சசரிஸ் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளிப், நார்மல் கிளிப் ஒன்று இருந்தது. அந்த கிளிப்பில் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதே சமிக்கியை அதில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் அப்ளை பண்ணும்போது எங்கள் பாப்பாவும் வந்து நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணார். சூப்பர். இன்னும் போடு. இந்த மாதிரி நீங்கள் எதனா வீட்டில் வந்து வேலை செய்யும் போதோ சரி, வேறு எந்த வேலை பண்ணாலும் குழந்தைங்களையும் கூட சேர்த்து பண்ணனா அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும். இது மட்டும் போடு பாப்பா, இது வேண்டாம். அவங்களுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு எண்ணம் வரும். கொஞ்சம் இடையூறாகவும் இருக்கும், பட் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இந்த கிளிப்போட ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக இதுலேயும் வந்து க்ளூ ஃபுல்லாக வந்து நான் அந்த சமைக்கி போட்டு ட்ரை பண்ணிட்டேன். ஓவர் நைட் ட்ரை பண்ணால் அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இதான் அதோட ஃபைனல் அவுட்புட். இதுக்கேற்ற மாதிரி இயர்ரிங்ஸ் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இயர்ரிங்ஸ்க்கும் இந்த சமைக்கியை வந்து கம் அப்ளை பண்ணி இந்த சமைக்கியை வந்து அந்த இயர்ரிங்ஸ் ஃபுல்லாக நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதையும் இந்த மாதிரி நல்லா அந்த இயரிங் அவுட்லைன் விட்டு வராத அளவுக்கு ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இயரிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரோப் கட்டினா நம்மளுக்கு ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு. இது நார்மலாக இருக்கிறது. அந்த ரோப் கட்டின பிறகு நம்மளுக்கு ஷேப் வந்து அழகாக மாறி இருக்கு. அந்த ரோப் வந்து ஷேப் வந்து இன்னுமே அழகாக எடுத்து கொடுக்கும். இன்னுமே கூட இந்த சமைக்கீஸ் வச்சு வேறு எதனா கூட அக்சசரிஸை வந்து இன்னுமே வந்து நம்ம வந்து ரீமாடல் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.